ஹரே ஸ்ரீனிவாசா. சூரனை வதம் செய்த சுந்தர தமிழ் கடவுள், சூரனை வதம் செய்த சுந்தர தமிழ் கடவுள், வேலனை ஏன்றவளே வெண்மதி போன்றவளே. ஹரே ஸ்ரீனிவாசா. இன்னைக்கு சூரசம்மாரம் கந்த சஷ்டியில் 4வது நாள் சூரசம்மாரம் இருக்க திருச்செந்தூர் பற்றி சொல்லலான் இருக்கேன். ஆக்சுவலாக இது 27th தான் சூரசம்மாரம். எல்லா கோவில்லையும் ரொம்ப நல்லா நடக்கும். திருச்செந்தூரில் ரொம்ப நல்லா நடக்கும். லைவ் ரிலேலாம் எல்லா டிவிலையும் காமிப்பாங்க. எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா, ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப சண்டை மூண்டுன்றது. அப்போது அசுரர்கள்லாம் தேவர்களை தாக்குறாங்கன்னு சொல்லி தேவேந்திரன் சிவபெருமான் பாதத்தில் விழுந்து எங்களை எப்படியாவது அசுரர்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு கேட்குறாரு. அசுரர்களுக்கு வரன் கொடுத்ததும் சிவன் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்தால் தான் அசுரர்களை தாக்க முடியும் அப்படின்னு எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் மாதிரி வாங்குகிறாங்க. அது என்னென்னா, சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து ஒரு தீப்பொறி மாதிரி அப்படியே பறந்து விழுது. அது குளத்தில் இருக்க 6 தாமரைப்பூ மேலேயும் விழுந்து 6 குழந்தையாக மாறிடுது. அந்த 6 குழந்தையும் தேவலோக பெண்கள், கார்த்திகை பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க வளர்த்து வராங்க. அதனால தான் அவங்க இன்னும் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கிறதா ஒரு இது ஐதீகம் இருக்குது. அவங்க வளர்த்ததால் தான் கார்த்திகை என்ற பேரும் இருக்குது முருகருக்கு. அவங்க தாய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, எல்லா 6 குழந்தையும் ஒரே குழந்தையாக பண்ணி 6 முகத்தோட ஒரு குழந்தை, அதுதான் ஆறுமுகம்ன்ற பேர் அவருக்கு. பார்வதி என்ன பண்ணுறாங்க, நம்ம நாகப்பட்டினம் பக்கத்தில் சிக்கல் சிங்காரவேலன் அவருக்கு வேல் கொடுக்கும் தினம்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கி இப்போ கூட அந்த வேல் வாங்கும் தினம் அன்றைக்கி முருகருக்கு வேத்து உடம்பு ஃபுல்லாக வேர்க்கிறதாவும் டவல் வச்சு துடைக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணதில் தாய் என்ன பண்ணுறாங்க, அவங்க சக்தி எல்லாம் சேர்த்து ஒரு வேலாக கொடுக்குறாங்க. இந்த வேலை கொண்டு போய் நீ அசுரர்களை தாக்குங்கிறாங்க. அவர் அந்த வேலை வாங்கிட்டு திருச்செந்தூரில் 3 அசுரர்களை தாக்குறார். தாரகாசுரன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் 3 பேரையும் தாக்குறார். அதனால தான் அந்த 3 பேரையும் தாக்குனதால தான் சூரசம்மாரம்ன்றது நடக்குது. இன்னும் இந்த கதை திருச்செந்தூரில் நடந்ததாக சொல்லப்படுது. ஹரே ஸ்ரீனிவாசா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோகரா. வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இந்த சமயம் போனால் கூட்டம் ரொம்பவே இருக்கும். உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் பவரே பவர். அவரோட விபூதிக்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. ஹரே ஸ்ரீனிவாசா.